Audio Jungle. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார், நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். உன் கணக்கு எல்லாம் அவர் கரத்தில். எங்கு போகிறாய், எங்கு போகிறாய்? உந்தன் கரத்தில் சிலுவை கொடி, எழுந்து நின்று தூக்கி பிடி. எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் எனக்காய் சென்றிடுவார் என்று தினம் நான் அலைந்தேன். என் எதிரே நீ இருந்தாய், கண்டெடுத்தேன். வா மகனே, காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை, ஆண்டவர் போர்ப்படை தோற்பதில்லை. எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணராமல், இயேசுவையோ அறியாமல். வாலிபரே உணர்வில்லாமல் எங்கே செல்கின்றாய், நீ எங்கே செல்கின்றாய்? நியாயம் தீர்க்க வருகின்றாய், எதிரே செல்ல ஆயத்தமா? நியாயம் தீர்க்க வருகின்றார், எதிரே செல்ல ஆயத்தமா? எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. எழுந்து வா
சடுதியாய் காக்கணுமே. திறப்பினிலே நின்று தம்பி ஜெபிக்க எழுந்து வா, நீயும் ஜெபிக்க எழுந்து வா. கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா. கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா. எழுந்து வா மகனே, எழும்பி வா. 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 வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம். உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்து பார் என்கிற ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் செய்த எண்ணுக்கடங்காத அற்புத அடையாளங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் சந்தித்த மனுஷர்களிலே 3 பேரை குறித்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதான காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது யோவான் ஸ்நானகன் என்கிற தீர்க்கதரிசி அவரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட நிலையில் அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த யோவானுக்கு சீசராய் இருந்த அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டபோது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக அவர்களுக்கு ஆசை வந்து அவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து யோவான் 1:35-36 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆக 2 சீஷர்கள் யோவானோடு நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வருகிறார். அவரை பார்த்து யோவான் என்ன அறிமுகப்படுத்துகிறார் என்றால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறதை பார்க்குறோம். உடனே அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்த, அவர் வருகைக்காக காத்திருந்த அந்த 2 சீஷர்களும் அவரை பின்பற்றி போய் பேசுகிறார்கள். 38வது வசனம், இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அந்த 2 சீஷர்களும் இயேசுவை பார்த்து ஒரு கேட்குறாங்க, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசு அதற்கு சொல்லுகிறாரு, வந்து பார். ஆக அவர்கள் புறப்பட்டு அவரோடு கூட போகும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்த அந்த சீஷர்களில் ஒருவன் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு அறிவிக்கும்படி போகிறான். அவனுடைய பெயர் அந்திரேயா. அந்திரேயாவை பார்த்து 40-41 வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆமாம், யூதர்கள் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த மேசியாவின் வருகை குறித்து சுமார் 430 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்க தரிசனம் உரைத்த தானியேல் சொல்லியிருந்தார். அவருடைய வருகை குறித்து தானியேல் தீர்க்க புஸ்தகத்தில் 490 வருடங்கள் கழித்த பின்பு மேசியா இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையில் சங்கரிக்கப்படுவார் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்த யூதர்கள் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்தார்கள். எதற்கு இந்த மேசியா வர வேண்டும்?
இவர்கள் ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுயாதீனமான ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட வருகையை எதிர்பார்த்த அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்கள் சொல்கிறார்கள், பேதுருவை பார்த்து அந்திரேயா சொல்கிறார், மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆக அந்த மேசியா வந்து அபிஷேகம் பெற்றவர், நம்மை மீட்பார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த அபிஷேகம் பெற்ற மேசியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமாம், இந்த மேசியாவினுடைய வேலை என்ன என்றால், அவர் கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன செய்வார் என்று அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க சகல அற்புத அடையாளங்களை செய்ய அவர் இந்த பூமியில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவரை குறித்து சொல்லப்பட்ட இந்த மேசியா வந்துவிட்டார் என்று அந்திரேயா பேதுருவுக்கு அறிவித்த போது, இந்த பேதுருவை கண்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேவா என்று அழைக்கப்படுவாய். நீ கேவா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அவனை பேதுருவை பார்த்த உடனே சீமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன். ஆகவே இதுவரைக்கும் நீ சீமோனாக இருந்தால் இது முதல் நீ பேதுருவாய் இருப்பாய், கேபா என்று அழைக்கப்படுவார் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் இயேசுவை பார்த்து அவன் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த முதல் சந்திப்பில் அவனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையானது கேபா என்பது பேதுரு என்று அர்த்தம். அடுத்த நாளில் இவர்கள் இயேசுவோடு அன்றைக்கு தங்கியிருக்கிறார்கள். அடுத்த நாளிலே அவர்களோடு இருந்த பிலிப்பு என்பவன் 43வது வசனத்தை பார்க்கலாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். இந்த இருவர் அந்திரேயாவும் பேதுருவும் இயேசுவோடு தங்கியிருந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு அடுத்த நாள் வெளியில் வருகிற போது யோவானுக்கு சீசனாக இருந்த பிலிப்பு எதிர்கொண்டு வருகிறான். இந்த பிலிப்புவை எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு பின் சென்று வா என்று அவனை அழைக்கிறார். எந்த மறுப்பும் சொல்லாமல் இந்த பிலிப்பு என்பவன் மேசியா வருகைக்காக காத்திருந்தவன். இயேசு கிறிஸ்து அழைப்பை ஏற்று அவர் பின்பதாக வருவதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு உன்னதமானது. அழைக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடவாதபடி பின்வாங்கி போனதை பார்க்குறோம். ஆனால் இயேசு ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தை விட்டு, இந்த சாபத்தை விட்டு, பாவத்தை விட்டு அவர் தன்னிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். ரட்சிக்கும்படியாக அழைக்கிறார். மக்கள் விசுவாசித்து தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அநேகரை தமது உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பரலோக மகிமைக்கு அவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்த பிலிப்பு இயேசுவை அறிந்திருந்தபடியினாலே அவன் அந்திரேயா பேதுரு எங்களுடைய ஊரை சேர்ந்த பெத்சாயிதா பட்டணத்தான். இவன் தன்னுடைய சிநேகிதனாகிய நாத்தான் வேலை சந்திக்க புறப்பட்டு போகிறான். 45வது வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். ஆக அடுத்த நாளிலே இவன் பிலிப்பு இயேசுவை கண்டு
அவரை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய முக ரூபம், அவருடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய தீர்க்க தரிசன செயல்களை கண்டவன் தன்னுடைய சிநேகிதனாகிய நாத்தான்வேலுக்கு அதை அறிவிக்கிறான். எப்படி சொல்கிறான்? தீர்க்கதரிசிகள், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவே என்று அறிவிக்கிறான். அப்படியானால் இந்த பிலிப்பு இயேசுவை அவன் அறிந்திருந்தபடியினால நாத்தான்வேல் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனை பார்த்த முகத்தில் அவன் சொல்லுகிற காரியம், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவருடைய புஸ்தகத்தில் வரக்கூடிய தீர்க்கதரிசியை பற்றி, இரட்சகரை பற்றி எழுதியிருக்கிறதே, அவரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அவர்தான் நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவானவர் என்று சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாடை, பெரிய விதமான ஒரு செய்தியை அவனுக்கு அறிவிக்கிறதை பார்க்குறோம். ஆக அப்படி மோசே இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்றால், உபாகமம் 18 அதிகாரம் 15வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18வது வசனம், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மோசே தீர்க்க தரிசனமாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது என்ன? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன், அவர் வாயில் என்னுடைய வார்த்தை வைப்பார், அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி, அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இந்த கிறிஸ்துவே என்று சொல்லி பிலிப்பு நாத்தான்வேலுக்கு அவரை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அவன் அறிந்திருக்கிறதை வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாத்தான்வேல் கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்குறான். ஏனென்றால் மேசியாவாகிய கிறிஸ்து வரும்போது யூத கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறக்க வேண்டும், அவர் பெத்லெகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறாத பட்சத்தில் ஒரு நாசரேத்திலிருந்து மேசியா என்கிற இயேசு வர முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆக நாத்தான்வேலை பார்த்து பிலிப்பு சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் இயேசுவை கண்டேன், அவர்தான் மேசியா, அவர்தான் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்லப்பட்ட கிறிஸ்து, நான் அறிந்திருக்கிறேன், வந்து பார் என்று சொன்னபோது நாத்தான்வேல் புறப்பட்டு அவன் போகிறான். தூரத்தில் நாத்தான்வேல் வருகிறதை இயேசு வந்து பார்த்து சொல்லுகிறார். 47-48 வசனங்கள். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆக இந்த நாத்தான்வேல் ஒரு அத்திமரத்துக்கு கீழாக உட்கார்ந்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். அத்திமரம் என்று சொல்லும்போது ஒரு யூதர்களுடைய ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கும். இந்த அத்திமரம் நியாயப்பிரமாணத்தின்படியான அபிஷேகம் பெற்றவர்களை குறிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதுக்கு கீழாக உட்கார்ந்திருக்கிறான் என்று சொல்லும்போது இவன் மேசியாவை அறிந்திருக்கிறான், நியாயப்பிரமாண நீதிகளை அறிந்திருக்கிறான், தீர்க்கதரிசிகளை அறிந்திருக்கிறான். ஆக தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் தீர்க்கதரிசிகளை விசுவாசிப்பதோடு, சத்தியத்தை விசுவாசிப்பதோடு மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு முன்பதாக கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்கிற ஒரு மேலான சாட்சி பெற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே இவன் வந்தபோது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்படி சொன்ன மாத்திரத்தில் நாத்தான்வேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் இயேசுவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, என்னை நீர் எப்படி அறிவீர் என்று கேட்குறான். ஆக இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, பிலிப்பு அத்தி மரத்துக்கு கீழாக உட்கார்ந்து
வரப்போகிற மேசியாவை குறித்து, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாயே, அங்கே நான் உன் அருகில் இருந்தேன். நீ அறியாத ஒருவர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நான் உன்னோடு இருந்தேன். அங்கே நீ சிந்தித்து கொண்டிருந்த. ஆகவே பிலிப்பு வந்து உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்னை எப்படி ஆண்டவரை அறிவீர் என்று கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நான் உன்னை அறிவேன். ஆக வேதம் சொல்லுகிறபடி 139 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நாவிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்னே அவைகளெல்லாம் கர்த்தர் அறிவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாத்தான் வேலை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் நாத்தான் வேலுக்கு ஆச்சரியமும் அவன் பிரமிப்புமாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசியாக மாத்திரமில்லை, இவர் தேவாதி தேவனுடைய குமாரன் தான் என்று அவன் தன்னுடைய உள்ளத்திலே விசுவாசிக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு அதிர்ச்சியை உண்டாக்குனது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதே இடத்துல தான் நம்ம வைத்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுடையதான கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர். கற்பத்திலிருந்து வெளிப்படுகிற நாளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறவர். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். நம்முடையதான பிரச்சனை என்ன என்று அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். இன்றைக்கு அநேகர் இந்த இறைவனுக்கு கண் இல்லையா, இந்த இறைவன் என்னை மறந்து விட்டாரா என்று நினைக்கலாம். அவர் ஒருபோதும் எந்த மனுஷனையும் மறைக்கிறவர் அல்ல. சகலமும் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை அறிவார். இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தரையிலே ஊறக்கூடிய எறும்பு முதலாக மனிதனுடைய தலையில் இருக்கிறதான முடிகள் எண்ணப்பட்டு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் அறிவார், உன் நினைவுகளையும் அறிவார், உன்னுடைய போக்கை வரத்தை அறிவார், உனக்கு இன்னது தேவை என்று அறிவார். அதனால தான் வேதம் சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நீதிமான் ஆகிய உத்தமனாகிய இந்த நாத்தான் வேலை அறிந்து அவர் அழைத்து கொண்டு வந்தபோது சொல்லுகிறான் 49வது வசனத்தில், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு நாத்தான்வாள், நீ யாரு? தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அப்போ அறிக்கை பண்ணுறது பாருங்கள். இயேசு சாதாரணமான ஒரு மனிதனாக, இவர் நாசரேத்திலிருந்து வந்த இயேசு தானே, இவர் இந்த பெத்லகேமிலிருந்து பிறந்து வரவில்லையே. அப்படி இருக்கும்போது இந்த நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமா, இந்த மனுஷனால் நன்மை உண்டாகுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை அறிவேன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னை குறித்து முழுவதும் அறிந்திருக்கிற இவர்தான் தேவனுடைய குமாரன், நான் எதிர்பார்த்த தேவனுடைய குமாரன், நான் எதிர்பார்த்த போதகர், நான் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான இஸ்ரவேலின் ராஜா, இவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நிச்சயமாக நான் நம்பி இருக்கிறேன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இயேசு அவனை குறித்து என்ன சொல்கிறார்? 50வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆக அடுத்ததாக இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன் கண்டேன்னு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிற? இனிமேல் என்னுடைய ஊழியத்தை நீ பார்க்க போகிற, நான் என்ன செய்கிறேன் என்பது பார்க்க போகிற, நான் யார் என்பதை பார்க்க போகிற.
இந்த உலகத்தில் சரித்திரத்தை ரெண்டாக மாற்றி புதிய ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன் என்பதை பார்க்க போகிறான் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்கமாக இழுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு இந்த நாத்தான்வேல் ஒரு வேளை சாட்சியாக இருக்கலாம். ஆக 51வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியத்தை ஆரம்ப காலங்களிலே அவரை பார்த்த இந்த நாத்தான்வேலுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவா? அது எப்படி இருக்கக்கூடும்? பெத்லேகேமிலிருந்து தான் இயேசு வர வேண்டும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அவன் உள்ளத்தை மாற்றினது, அவனுடைய கண்களை திறந்தது, அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினது. இவர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ அதுக்கு பின்பதாக இயேசு தன் பூமியிலே செய்ய போகிற அற்புதங்களை சொல்கிறார். பாருங்கள், இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதையும் தேவதூதர்களையும் காணப்போகிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவனை ஆசீர்வதித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நாத்தான்வேலை போல ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை குறித்த சிந்தனை இல்லாதபடி நீர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்னை யார் ஆற்றுவார், யார் தேற்றுவார், யார் என்னை விசாரிப்பார் என்று. உன்னை அழைக்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன், உன்னை ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன். இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வந்து உனக்கு உதவி செய்வதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பதற்காக அவர் ஆவலோடு இருக்கிறார். இது முதல் அவருடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் இந்த மக்களை சந்தித்திருக்கிறோம். ஒரு வேளை நாத்தான் வேலை போல ஆண்டவரே சிந்தனை உள்ளவனாக வாழ்க்கையில் வெறுத்து போன ஒரு நிலையில் மரத்துக்கடியில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளுக்கு கீழாக, பாரங்களுக்கு கீழாக, ஆண்டவரே எதிர்பார்ப்புக்கு கீழாக அமர்ந்து கொண்டிருக்கலாம். நீ ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் என்றைக்கும் அது அழைப்பை கேட்டு பிலிப்பு அழைத்த போது இயேசுவை காண ஓடி வந்தான். ஆண்டவரே, இயேசு அவனை ஆராய்ந்து அறிந்து வைத்ததினாலே ஆண்டவரே அவனுடைய இருதயத்தை ஆண்டவரே திறந்து அவனுடைய உள்ளத்திலே ஒளியை பிரகாசிக்க செய்து ஆண்டவரே தேவனுடைய குமாரன் என்று உம்மை வெளிப்படுத்தி, ஆண்டவரே நீரே ராஜாதி ராஜா என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் ஆண்டவரே ஒரு வேளை தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தமாய் அவர்கள் கேட்க வந்திருக்கலாம். அவர்கள் மனக்கண்களை திறப்பீராக, அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வைத்து இயேசுவே அவர்களை ராஜாதி ராஜாவாக இருந்து ஆண்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.